மும்மொழி கொள்கை தொடர்பாக பேசும்பொழுது ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தீங்க, தெலுங்கானாவில் இருப்பது போல் இங்கே அனைத்து பள்ளிக்கூடங்களையும் தமிழ் கட்டாயம். அது குறித்து முதலமைச்சர் வலியுறுத்தி பேசவும் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் சட்டசபையில் பேசும்பொழுது அந்த ஆடியோவும் வீடியோவும் கட் பண்ணிட்டாங்க. மீது எல்லாருடைய ஆடியோ வீடியோவும் மும்மொழி கொள்கை தொடர்பாக வெளியே கொடுக்கப்பட்டுச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க இந்த இரண்டு விடயத்தையும்? இதுவும் எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுகிறது. நான் பேசுகிற பேச்சு தமிழக சட்டமன்ற பதிவேடுகளில் பதிவாகிறது. அதனுடைய பேச்சினுடைய நகல் என் கைகளுக்கு தரப்படுகின்ற போது சில முக்கியமான பேச்சுகள், இடம்பெற்ற பேச்சுகள், அவை குறிப்பில் நீக்கப்படாத பேச்சுகள் வெட்டி துண்டாக எடுத்து விடுகிறார்கள். ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய வீடியோ ஆடியோவுடன் கூடிய அந்த பேச்சு முழுவதுமாக பத்திரிகை ஊடகங்களுக்கும் தருவதில்லை, எனக்கும் தருவதில்லை. இது சட்டமன்ற மாண்புக்கு ஏற்புடையதல்ல. இதை நாளை மாண்புக்கு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு நாளையோ நாளை மறுநாளோ நேரடியாக சென்று சொல்ல இருக்கிறேன். பேரவைத் தலைவரிடம் ஏற்கனவே நான் பலமுறை வலியுறுத்தியிருக்கிறேன். ஏன் நம்முடைய செய்தி விளம்பரத்துறை சட்டமன்றத்தில் நான் பேசுகிற பேச்சு 7 கோடி மக்களுக்கும் உலகமுள்ளா வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் சென்றடைவதை தடுக்கிற முயற்சியாக ஏன் வெளியிட மறுக்கிறார்கள் என்கிற ஐயம் எனக்கு எழுகிறது. சக அரசியல் கட்சி எல்லாருக்குமே நேரலை கொடுத்தாங்க. மும்மொழி கொள்கை தொடர்பாக பேசும்போது வேல்முருகன் உள்ளது மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. என்னவா இருக்கும் நினைக்கிறேன். நான் பேரவை உள்ளே இருந்தேன். என்னுடைய பேச்சை மட்டும் நேரலையில் தொடர்ச்சியாக அது துண்டிக்கப்படுகின்ற என்கிற செய்தியை உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் சொல்லித்தான் எனக்கு தெரிய வருகிறது. காரணம், நான் உள்ளே அவையில் அமர்ந்து பேசுகின்ற போது அது படம் பிடிக்கப்படுகிறது. ஏன் நேரடியாக மற்ற தொலைக்காட்சிகளுக்கு அந்த லிங்க் தரப்படவில்லை என்பதை நான் அறிவேன். தமிழ் கட்டாயமா எல்லா பள்ளிக்கூடங்களையும் வரணும்னு நீங்கள் வலியுறுத்திக்கிட்டே இருக்கீங்க, தெலுங்கானா மாதிரி. முதலமைச்சர் அது குறித்து எதுவுமே தெலுங்கானாவில் எப்படி அனைத்து ஒன்றிய அரசு திட்டம் இருக்கிற சிபிஎஸ், ஐபி, இன்டர்நேஷனல் சிலபஸ் அனைத்திலும் இடம்பெற வேண்டும் என்று தாய்மொழியின் மீது பற்றுள்ள தெலுங்கானா அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கருத்தை நான் இன்றைக்கும் மிக ஆணித்தரமாக நான் என் கருத்தை எடுத்து வைத்திருக்கிறேன். இல்லை, கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இது 2வது முறையோ 3வது முறையோ சட்டப்பேரவையில் சொல்கிறீங்க. ஆனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கான பிரச்சனைகளை, மக்களுக்கான கருத்துக்களை சட்டமன்றத்தில் எடுத்து வைப்பது என்னுடைய கடமை. அதை செய்திருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதற்கெல்லாம் தீர்வு கிடைப்பது போல் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முடிவை தமிழக அரசு எடுக்க இருக்கிறது. விரைவில் அதை இந்த பேரவையில் அறிவிப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பு நிச்சயமாக தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமையை காக்கக்கூடிய அறிவிப்பாகவும், மொழி உரிமையை காக்கக்கூடிய அறிவிப்பாகவும், தமிழ் சமூகத்தின் வேலைவாய்ப்பு உரிமையை நிலைநாட்டக்கூடிய அறிவிப்புமாக அது இருக்கும் என்று நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். அந்த தீர்மானமாக அறிவிக்கிறார்களா அல்லது ஒன்டனிலே அதை அறிவிக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து அதற்கு உங்களுக்கான விடையை நான் அளிக்கிறேன். சார், நேற்று முதலமைச்சர் அவர்கள் உங்களை பார்த்து ஆறுதலாக சில வார்த்தைகள் சொன்னார், சில திட்டங்களை அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி மகிழ்ச்சியாக சொன்னார். இப்போ இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த அமைச்சர் சேகர் பாபு அவர் உங்ககிட்ட வருத்தத்தை எதுவும் பதிவு பண்ணாரா? இல்லை சில பேட்டிகளை கூட வெளியில் கொடுத்துருந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்க? இல்லை, அவர் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் கூட்டணி கட்சியில் இருக்கிற சில தலைவர்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றியெல்லாம் நான் கவலை கொள்வதும் இல்லை. திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்கள் கூட்டணியை குறித்து பேசினால் அதை குறித்து நான் பதிலளிப்பேன். மற்றவர்களுக்கு நான் பதிலளிக்க தயாராக இல்லை. மேலும் இந்த ஊடக பத்திரிகை நண்பர்களின் சந்திப்பினூடாக இந்த தொலைக்காட்சி என்று நினைக்கிறேன், ஒரு உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை நேற்றைய தினம் அவருடைய கள ஆய்வு அல்லது கிரேம் என்கிற ரிப்போர்ட்டில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. எனக்கு தென்காசி மாவட்டத்தில் பெரிய ரிசார்ட்ஸ் இருப்பதாகவும் நீச்சல் குளம் இருப்பதாகவும் அதை அரசு என்னை மிரட்டுறதுக்காக, தமிழ்நாடு அரசு என்னை பணி வைக்கிறதுக்காக அதையெல்லாம் தோண்டி தொலங்கி கையில் எடுத்திருப்பதாக சொல்கிறாங்க. நான் திரும்பவும் அறுதிட்டு உறுதியாக சொல்கிறேன், என் தமிழ்நாட்டின் உரிமைக்காக, தமிழ் மொழியின் உரிமைக்காக நினைவு தெரிந்த காலத்திலிருந்து ஆயுத போராட்ட குழுக்களோடு களமாடிய ஒருவன், தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணித்த ஒருவன், தமிழ்நாட்டில் எங்கும் எந்த இடத்திலும் என் பெயரில் சொத்துக்களும் இல்லை, பங்களாக்களும் இல்லை, நீச்சல் குளங்களும் இல்லை. ஆதலால் ஒரே ஒரு வீடு, அதுவும் என் மனைவி பெயரில் இருந்தது. அவருக்கும் எனக்குமான பரஸ்பர சேர்ந்து வாழ்வதற்கான சூழல் இல்லாத காரணத்தினால் அந்த வீட்டு சம்பந்தமான உரிமை பத்திரம் கூட அவரிடத்தில் இருக்கிறது. அதை என்னுடைய முன்னோர்கள், என் சகோதரர்கள் கொடுத்த அந்த நிதியிலிருந்து வாங்கிய அந்த வீடு, அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற போது எனக்கு பாரம்பரியமாக எங்களுடைய குடும்ப சொத்து 100கணக்கான ஏக்கர் இருக்குது, மறுக்கலை. ஆனால் தேவையில்லாமல் இங்கே நண்பர் கேட்டது போல் இந்த சட்டமன்றத்தில் ஒருவன் ஆணித்தரமாக ஆழமாக முதலமைச்சர் சொன்னது போல் ஆணித்தரமாக ஆழமாக நல்ல கருத்துக்களை
நல்ல செய்திகளை வேல்முருகன் பேசுவார் என்று நேற்று முன்தினம் சொன்னார் அல்லவா, அதுபோன்று பேசுவதை பிடிக்காத சில கவர் பத்திரிகையாளர்கள் யூடியூப் சேனல்களில் உட்காந்துக்கிட்டு என்னை பற்றி அவதூறாக பேசுகிறாங்க. ஒருத்தர் பேசுகிறாரு, சென்னையில் ரயில் எஸ்டேட்டில் வேல்முருகன் தான் கொடி கட்டி பறக்கிறாராம். சென்னையில் முன்னாள் அமைச்சர் SSR இருக்கிறார், அவருடைய வீடு என் பேரில் தான் இருக்குதான். நான் இங்கே தலைமைச் செயலகத்தில் இருக்கிற இத்தனை பத்திரிகை ஊடக நண்பர்களிடம் சவால் விடுறேன். அவர் ஒரு தமிழ்நாட்டுடைய முன்னணி வாரதனுடைய பெயரை முன்னாடி வைத்துக்கிட்டு போய் யூடியூப்பில் கவர் வாங்கிட்டு பேசுகிறாரு. வேல்முருகன் யாருக்கிட்டே அப்படி கவர் வாங்கி பேசுகிற பழக்கம் இல்லை. உண்மைக்கு மாறான தவறான தகவல்களை பொதுமக்களிடத்திலே நீங்கள் ஒரு குழப்பத்தை விளைவிப்பதற்கு தொடர்ச்சியாக ஒரு சில பெய்டு பத்திரிகையாளர்கள் செய்கிறாங்க. ஒரு சில அவர்களை பத்திரிகையாளர் கூட சொல்ல மாட்டேன், பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் செய்யக்கூடியவர்களுடைய அந்த நடவடிக்கை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது போன்றவர்களுக்கு எங்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் சர்வே செய்திருக்கிறேன். கண்டிப்பாக பதில் சொல்லணும். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு போராளி இயக்கத்திலிருந்து அரசியல் இயக்கத்துக்கு வந்து சமரசமற்று இன்றைக்கு 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக அரசியல் களத்தில் நிற்கிறேன். இதுவரையிலும் என் பொது வாழ்வியில் எவரிடத்திலும் எங்கும் போய் நின்று எந்த சட்டத்திற்கு புறம்பான தொழிலை செய்து சட்டத்திற்கு புறம்பான நிலங்களையோ வீடுகளையோ ரயில் எஸ்டேட்டுகளையோ வணிகங்களை செய்யவில்லை. மணல் குவாரிகளை அரசுரிமை ஆக்கியிருக்கிறேன், லாட்டரியை ஒழித்திருக்கிறேன். இது போன்ற காரணங்களுக்காக எனக்கு கொலை முயற்சி இருக்கிறது. தற்போது நீலகிரி மாவட்டத்தில் 80,000 ஏக்கர் அரசுக்கு சொந்தமான நிலத்தை மீட்பதற்கு ஒற்றை ஆளாக நின்று போராடி கொண்டிருக்கிறேன். ஆக இதிலெல்லாம் லாபம் பெறுகின்ற கூட்டம் ஒரு சில பெய்டு பத்திரிகையாளர்களுக்கு கவரை கொடுத்து என்னுடைய தனிமனித ஒழுக்கத்தை குறித்தும் என்னுடைய பாரம்பரியமான சொத்துக்களை குறித்தும் பொதுமக்களிடத்தில் தமிழக மக்களிடத்தில் அவதூறுகளை கிளப்பி இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பொதுமக்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து வருகிறார்கள். இதை சகித்துக் கொள்ள முடியாத சதிகாரர்கள் செய்கின்ற சூழ்ச்சிக்கு இது போன்ற மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் விலை போகக்கூடாது. நீங்கள் எந்த கருத்து சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது, அப்படி வெளியிடும் போது ஒரே ஒரு முறை என்னை கூட்டு கருத்து கேளுங்க. இது உண்மையா வேல்முருகன், உங்கள் பக்கம் உங்கள் தரப்புடைய நியாயம் என்ன, விளக்கம் என்னன்னு கேட்டுவிட்டு நீங்கள் செய்தி போட வேண்டும். இல்லை என்று சொன்னால் விரைவில் அறத்திற்கு நேர் எதிராக, தர்மத்துக்கு நேர் எதிராக இதுபோன்று செய்திகளை வெளியிடுற பத்திரிகை ஊடகங்கள் முன்பு ஜனநாயக ரீதியான எங்கள் தரப்பு விளக்கத்துடன் கூடிய அறப்போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது தமிழருக்கான பிரச்சனை. ஏற்கனவே ஒரு தடவை இங்கே உங்களை சந்தித்து சொல்லியிருக்கேன். தென்காசி மாவட்டத்தில் நான் தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழுவின் தலைவராக போகும்போதும் பொது கணக்குள்ள போகும்போதும் அங்கே பக்கத்து மாநிலத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் நடத்துகின்ற ரிசார்ட்டுகளுக்கு வருமானம் வர வேண்டும் என்பதற்காக தமிழருடைய சொந்த நிலத்தில் பட்டா நிலத்தில் இயங்கி வந்த சின்ன சின்ன தடுப்பணைகளை கட்டி ஆடு மாடுகளை வைத்து கால்நடை செய்து அதில் வருகின்ற பொதுமக்களை குளிக்க அனுமதித்தார்கள் என்பதற்காக அந்த பக்கத்தில் தென்மலை உள்ளிட்ட செங்கோட்டை கேரளாவுக்கு டூரிஸ்டை வர வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழர்களுக்கு எதிராக 2 அதிகாரிகள் செய்த சதியை நான் முறியடித்து முதலமைச்சரிடம் முறையிட்டு அன்றைய தலைமைச் செயலரிடம் முறையிட்டு அதற்காக ஒரு விசாரணை ஆணையத்தை வருவாய்த்துறை செயலாளர் வருவாய்த்துறை ஆணையரோட அது விசாரணையை மேற்கொண்டு வேல்முருகனுக்கு சொந்தமானது அல்ல, வேல்முருகனுக்கு அங்கே நீச்சல் குளமும் இல்லை, அங்கே தனியார் பால்ஸும் இல்லை, அது தமிழர்கள் பால்ஸு, அது இடிக்கப்பட்டது தவறு என்ற அறிக்கையை தலைமைச் செயலாளர் பெற்று பொதுத்துறை செயலாளர் பெற்று முதலமைச்சர் கவனத்துக்கு வருவாய்த்துறை அமைச்சர் கவனத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் மாற்றப்பட்டிருக்கிறார். ஆக இந்த உண்மையை ஏன் பேச மறக்கிறீங்க? அப்போ யாருக்காகவே இங்கே உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் தமிழ் நிலத்தில் தமிழ் மண்ணில் எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகத்தின் மூலமாகவே தமிழர்களுக்கு எதிரான அண்டை மாநிலத்தவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிற சில சங்கி அதிகாரிகளையும் மொழிவழி ரீதியாக அந்தந்த மாநில மக்களுடைய நலனை பேணுகின்ற அதிகாரிகளும் இந்த நாட்டுடைய அரசாங்கத்தில் உட்கார்ந்து கொண்டு கருப்பாடுகளாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தலைமைச் செயலாளர்களும் அந்த கருப்பாடுகளை இனம் கண்டு தமிழ்நாட்டு அரசின் உரிமையை பாதுகாப்பதற்கும் தமிழ் சமூகத்தின் உரிமையை பாதுகாப்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர்களுக்கு வேண்டப்பட்ட பத்திரிகை ஊடகங்களிலே இப்படி தவறான செய்தியை பேசுவதற்கு கூலிக்கு ஆள் பிடித்து அனுப்புகிறார்கள். இவர்களெல்லாம் இந்த நாட்டுடைய அரசாங்கத்தின் உயர் பதவிகளிலே நீடிக்க வேண்டுமா என்கிற அடிப்படையில் அவர்கள் மீது தமிழக சட்டப்பேரவை தலைவரிடத்திலே நான் ஒழுங்கு நடவடிக்கைக்கான நோட்டீஸை சர்வ் செய்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் என் மனதில் பட்டதை மக்களுக்கான நியாயமான பிரச்சனைகளை இங்கே பிரிவிலேஜ் கொண்டு வர IAS IPS மேலே அது 234 எம்எல்ஏவில் ஒரே எம்எல்ஏ வேல்முருகன் தான். அப்போ இதை தாங்கிக் கொள்ள முடியாத, இதை சகித்துக் கொள்ள முடியாத அந்த அதிகார வர்க்கம் எனக்கு எதிராக சில சதிகளை செய்கிறது. அந்த சதிகள் என் தமிழர் நிலத்துக்கு எதிராக இருக்கிறது, என் மொழிக்கு எதிராக இருக்கிறது. அதை அனைத்தையும் வேல்முருகன் முறியடிப்பான். இவை அனைத்தையும் முதலமைச்சரிடமும் தலைமைச் செயலாளரிடமும் விரைவாக ஆதாரத்துடன் முறையிட இருக்கிறேன் என்பதை எனது பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.